Hello friends, in the video OPPO Reno 6 Pro smartphone gaming review தான் பார்க்க போறோம். அப்புறம் என்ன டைட்டில்ல Poco F3 GT னு வச்சிருக்கீங்க நீங்க கேட்கலாம். ஏன்னா ரெண்டு ஸ்மார்ட்போனுமே ஒரே ப்ராசஸர் MediaTek Dimensity 1200 தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சோ பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். அப்படிலாம் நான் சொல்லிட முடியாது. ஏன்னா ஓப்போ ஸ்மார்ட்ஃபோன் முழுக்க கேமரா அண்ட் டிசைன் ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் போக்கோ ஸ்மார்ட்ஃபோன் முழுக்க கேமிங் ஃபியூச்சர்ஸ் கொடுத்து கேமிங் ஓரியன்டட் ஸ்பெக்ஸ் எக்கச்சக்கமாக கொடுத்து கேமர்ஸை டார்கெட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட்ஃபோனோட போக்கோ F3 GT ஸ்மார்ட்ஃபோனில் இன்னமும் பெஸ்ட்டாக இருக்கும். போக்கோ ஸ்மார்ட்ஃபோன் கேமிங் ரிவ்யூ நெக்ஸ்ட் வீக் நம்ம சேனலில் பார்க்கலாம். அந்த ஸ்மார்ட்ஃபோன் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் கேமரா அண்ட் டிசைன் தாண்டி கேமிங்காக ரெனோ 6 Pro ஸ்மார்ட்ஃபோன் சூஸ் பண்ணலாமா, கேம் விளையாடுறப்ப ஹீட் ஆகுதா? ஏன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோனில் ஓப்போ மல்டிபிள் கூலிங் மெக்கானிசம் யூஸ் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது கிராஃபைட் சீட்டும் தெர்மல் கனெக்டிவிட்டி ஜெல்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் ஹீட் எல்லாம் ஆகாதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் கன்னியோ 1 hour பிஜிஎம்ஐ ப்ளே பண்ணலாம். ப்ளே பண்ணி முடிக்கிறப்ப எவ்வளோ ஹீட் ஆகுது, எவ்வளோ பேட்டரி பர்சன்டேஜ் ஸ்டாப் ஆயிருக்கு எல்லாத்தையும் செக் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைத்தி மறக்காமல் உங்கள் டெக் ஃபோட்டோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓப்போ ரெனோ 6 Pro 5G ரீசெண்டாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை அன்பாக்சிங் பண்ணி டெடிகேட்டட் கேமரா ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே காட்டுருக்கிறேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே MediaTek Dimensity 1200 ப்ராசர் கூட 12 GB LPDDR4X RAM தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை காம்பன்சேட் பண்ணுற விதத்தில் ஒரு 7 GB எக்ஸ்பெண்டபிள் RAM கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த விர்ச்சுவல் RAM ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் 12 GB மோர் தென் எனஃப். அது கூடவே 256 GB UFS 3.0 ஸ்டோரேஜ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே 90 Hz செட்டோ டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா செட்டிங்ஸில் போய் ஹை கொடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 60 Hz கொடுத்து ஸ்டாண்டர்ட்லி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டைம் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். சேம் டைம் பிஜிஎம்ஐ ஆப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் ஆகிறதுக்குள்ள டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இங்கே சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் க்ளோஸ் டு 28 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இங்கே நம்ம ஏசி ரூம் இருக்கோம், அவுட் சைடுமே ரொம்ப கிளைமேட் சில்லாக தான் இருக்குது. அதனால தான் இவ்வளோ கம்மியாக டெம்பரேச்சர் இருக்குது. ஃபோனோட டெம்பரேச்சர் க்ளோஸ் டு 30 டிகிரி செல்சியஸ் இருக்குது. ஃபோனோட எல்லா பக்கமே 30 டிகிரி செல்சியஸில் தான் மெயின்டைன் ஆகுது. இப்போ பேக் சைடு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இங்கே பேக் சைடும் சேம் அதே 30 டிகிரி செல்சியஸ் தான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. இங்கே 1 hour தொடர்ந்து அரினா ட்ரைனிங் தான் ப்ளே பண்ண போகிறோம். அதாவது ரெஸ்ட்டே விட போகிறதுல கண்டினியூவாக கேம் ப்ளே இருந்துகிட்டே இருக்கும். இங்கே கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி கிராஃபிக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் செக் பண்ணி பார்த்தாலாம். செட்டிங்ஸ், கிராஃபிக்ஸ், இங்கே அதிகபட்சமாக கிராஃபிக்ஸ் HDR வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. அல்ட்ரா HD கம்மிங் சூன் தான் போட்டிருக்காங்க. HDRல உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் அல்ட்ரா வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸ்மூத்தில் எக்ஸ்ட்ரீம் சப்போர்ட் இருக்குது. இங்கே ஸ்மூத்தில் எக்ஸ்ட்ரீம் செட் பண்ணி தான் கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஆல்சோ இங்கே ஒரு சில சாஃப்ட்வேர் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேலே ஆன் பண்ணிட்டீங்கன்னா சைலன்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே கேம் ஃபோக்கஸ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட் ஓப்பன் ஆகும். அதில் ஃபோனோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி ஷோ பண்ணுறாங்க. இப்போ 32 டிகிரி செல்சியஸில் ஃபோன் மெயின் ஆகிட்டு இருக்குது. ஃபோனோட பேட்டரி பர்சன்டேஜ் ஸ்டார்டிங்கில் 38% இருக்குது. 1 hour கழிச்சு எவ்வளோ ட்ராப் ஆகிருக்குன்னு பார்த்தலாம். ஆல்சோ இந்த கேம் ஃபோக்கஸ் மோடை நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அதாவது கேம் விளையாடிட்டு இருக்கிறப்ப நோட்டிஃபிகேஷன் வராமல் பிளாக் பண்ணுறதுக்கு, கால் வராமல் பிளாக் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஸ்ட்ரைட்டாகவே கேம் ப்ளே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிராஃபிக்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. நீங்கள் HDR வச்சு விளையாண்டிங்கனாலும் கிராஃபிக்ஸில் எந்த குறையுமே இல்லை, ரொம்ப பக்காவாக இருக்காது. இங்கே அந்த கைரோஸ்கோபிக் சென்சார்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ட்ராப்பெல்லாம் பெருசாக இல்லை. பட் அந்த 60 FPS இங்கே வச்சு விளையாடுறப்ப கொஞ்சம் அந்த ட்ராப் ஆகிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக சட்டர் ட்ராப் ஆகுது. ஸோ இங்கே 60 FPS கேம் ப்ளே இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த அளவுக்கு செட் ஆகாது. மற்றபடி கிராஃபிக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் குறிப்பாக இங்கே சைடில் கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருக்காட்டி கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குன்னே சொல்லலாம். ஆல்சோ லேகிங்லாம் எதுவுமே இந்த கேமில் இல்லை. லைட்டாக சட்டர் ட்ராப் மட்டும்தான் இங்கே இருக்குது. ஸோ கேமிங்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்டார்டிங் இம்ப்ரெஷன்ஸ் வச்சு பார்க்குறப்ப ரெக்கமெண்டபிள் தான். இப்போ கன்யூவாக கேம் ப்ளே பண்ணலாம். ஒரு 10 minutes கழிச்சு எவ்வளோ ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். இங்கே தொடர்ந்து 10 நிமிஷத்துக்கு மேலே கேம் ப்ளே பண்ணியாச்சு. இப்போ ஹீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். டெஃபினெட்லி எஸ், 35 டிகிரி செல்சியஸை இங்கே டிஸ்பிளே ரீச் ஆயிடுச்சு. ஸ்டார்டிங்கில் 30 தான் இருந்தது. 10 minutesலேயே இங்கே 5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபோனோட பேக் சைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 34 டிகிரி செல்சியஸ் இருக்குது. கையில் ஹோல்ட் பண்ணுறப்ப அந்த அளவுக்கு ஃபோன் வார்ம் ஆன மாதிரி எல்லாம் எந்த ஃபீலும் இல்லை. இப்போ தொடர்ந்து கேம் ப்ளே பண்ணலாம். இங்கே தொடர்ந்து ½ an hour மேலே கேம் ப்ளே பண்ணியாச்சு. இங்கே ஃபோனோட டெம்பரேச்சர் 35.7 டிகிரி செல்சியஸ் ஃப்ரண்டில் இருக்குது. க்ளோஸ் டு 36 டிகிரி செல்சியஸ் இங்கே ரீச் பண்ணிடுச்சு. பேக் சைட் 35 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. இருந்தாலும் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறப்ப அந்த வார்ம் ஆகிற ஃபீலிங் உங்களுக்கு நல்லாவே தெரியுது. இங்கே ½ an hour கேம் ப்ளே பண்ணியோ கேமிங்கில் எந்த பிரச்சனையும் இல்லை. கன்யூ கேம் ப்ளே இருக்குது. ஓப்போ ரெனோ 6 Pro ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே பக்காவாக தான் இருக்குது.
இங்கே கண்டினியூவாக 50 நிமிஷத்துக்கு மேலே பிஜிஎம்ஐ கேம் ப்ளே பண்ணியாச்சு. இப்போ ஃபோனோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். ஃப்ரண்ட்டில் மேக்ஸிமமே 36.3 டிகிரி செல்சியஸ் தான் ரீச் ஆயிருக்கு. பேக் சைட் பார்த்தீங்கன்னா 35.2 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குது. பெருசாக டெம்பரேச்சரில் எந்த இன்க்ரீஸும் இல்லை. இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக 1 hour கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கடைசி மேட்ச்சில் கடைசி கில் நம்ம தான். ஆல்சோ இந்த மேட்சோட மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் வேறு யாரும் இல்லை, அதுவும் நான் தான். ரொம்பவே பெருமையாக இருக்குது. இப்போ ஃபோனோட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலாம். அதுக்கு முன்னாடி சர்ஃபேஸ் டெம்பரேச்சரில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் இங்கே 27 தான் இருக்குது. ஸ்டார்டிங்கில் 28 இருந்துச்சு, அது நல்லாவே இங்கே ரெடியூஸ் ஆகிருக்கு. ஃபோனோட டெம்பரேச்சர் 36.6 டிகிரி செல்சியஸ், க்ளோஸ் டு 37 இருக்குது. 30 டிகிரி செல்சியஸ் ஸ்டார்ட் பண்ணோம், இங்கே 7 டிகிரி செல்சியஸ் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெருசாக இங்கே ஹீட்டிங்லாம் எதுவும் ஆகலை. பட் ஃபோனை கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறப்ப வார்ம் ஆகிருக்கிறது நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. இப்போ அந்த கேம் ஃபோக்கஸ் மோடில் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலாம். அங்கே அக்யூரேட்டாக 37 டிகிரி செல்சியஸ் காட்டுது. ஆல்சோ பேட்டரி இங்கே 23% தான் காட்டுது. 38 ஸ்டார்ட் பண்ணோம், கிட்டத்தட்ட 1 hourல 15% பேட்டரி ட்ராப் ஆகிருக்கு. இங்கே பேட்டரி லைஃபும் நீங்கள் பார்த்துங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஃபைனலாக ஒரு முடிவுக்கு வரலாம். OPPO Reno 6 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன் கேமிங்க்கு செட் ஆகுமா? செட் ஆகும், தாராளமாக வாங்கலாம். ஆனால் இது ஒரு கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. 36,000 ப்ரைஸ் பாயிண்ட்க்கு பெஸ்ட்டான டிஸ்பிளே டிசைன் கேமரா எக்ஸ்பீரியன்ஸ் கூட நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் OPPO Reno 6 Pro ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணி. இல்லை நான் ஒரு கேமர், நான் கேமிங்காக மட்டும்தான் ஃபோன் வாங்குறேன், கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதை விட கம்மியான ப்ரைஸ்க்கு 30,000க்கு iQOO 7 ஸ்மார்ட் ஃபோன் அவைலபிளாக இருக்குது. அங்கே Snapdragon 870 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 சிப் டிஸ்பிளேக்கு ஒரு சிப் கொடுத்துருக்காங்க. கேமிங் பர்ஃபார்மன்ஸ் இன்னமும் iQOO 7 ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் Poco F3 GT ஆல்சோ OnePlus Nord 2 விடவே அந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் நான் கேமிங்காக எல்லாத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இல்லை 30,000 40,000 ப்ரைஸ் பண்ணி வாங்கன்னு சொன்னீங்கன்னா iQOO 7 Legend கூட நீங்கள் Snapdragon 888 ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் ட்ரை பண்ணலாம். இல்லைனா ஆசஸோட ROG ஃபோனும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அந்த கேமிங் ஸ்மார்ட் ஃபோன் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ கேமர்ஸ்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நாட் ரெக்கமெண்டபிள். எனக்கு ஒரு நல்ல ஃபோன் வாங்கணும், அது நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் அடிஷ்னலாக தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயமாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் சூஸ் பண்ணலாம்.